काकुमे कारुण्यात् काममन्यं ददति खलु परे स्वात्मतस्त्वं विशेषात् ऐश्वर्यादि सतन्येत् अन्ये जगति परजने स्वात्मनोऽपि ईश्वरत्वं त्वय्युच्चैकीयारमन्ति प्रतिपतमधुरे चेतना स्फीतभाग्याक त्वं च आत्मा रामये वेत्यतुलगुणगणाधार சௌரே நமஸ்தே. நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தை சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் உள்ள பொன்னேரி புகைவண்டி நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருஆயர்பாடியில் குடிகொண்டிருக்கக்கூடிய கரிகிருஷ்ண பெருமாள் ஆலயத்திலிருந்து ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். 16 கால் மண்டபத்தை தாண்டி நாம் சன்னதிக்குள் நுழையும் போது அங்கு இருக்கக்கூடிய 5 நிலைகளை கொண்ட 5 கலசங்களை கொண்ட உயர்ந்த கோபுரம் நம்மை வரவேற்கின்றது. அந்த கோபுரத்திலே சிறிய சிறிய கருட வாகனத்தில் கண்ணன், ஆலிலையில் கண்ணன், அங்கு இருக்கக்கூடிய அழகான மகாவிஷ்ணு போன்ற சிறிய சிற்பங்களை அந்த கோபுரத்திலே தரிசித்துக் கொண்டு உள்ளே நாம் சென்றோமே ஆனால் வழக்கம் போல ஆலயங்களிலே இருப்பது போல பலிபீடம், கொடிக்கம்பம், அதையும் தாண்டினால் பெரிய திருவடியான கருடன் மூலமூர்த்தியான கரிகிருஷ்ண பெருமாளை நோக்கி சற்று கையை கூப்பியவாறே அமர்ந்திருக்கக்கூடிய அழகான ஒரு திவ்ய திருக்கோலத்தை தரிசித்துக் கொண்டு நாம் ஆவலுடன் அந்த கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய அலங்கார மண்டபத்தை நாம் தாண்டினோமே ஆனால் நம்முடைய வலதுபுறம் அழகான ஒரு காட்சி, எந்த வைணவ ஆலயங்களிலேயும் நாம் அதிகமாக பார்த்திராத ஒரு காட்சி, ஒரு பெரிய புத்தானது அங்கே அமைந்திருக்கின்றது. அந்த புற்று, அங்கு இருக்கக்கூடிய புற்றிலிருந்து ஏதோ ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு இந்த திருக்கோயிலிலே நடந்திருக்கிறது என்பதை நமக்கு நினைவூற்றுகின்றது. இங்க இருக்கக்கூடிய ஸ்தல புராணமானது கூறுகின்றது, இந்த புற்றிலிருந்து தான் பகவான் கரிகிருஷ்ணனாக இங்கு தோன்றினாராம். விசேஷமான ஒரு சம்பவம். அதாவது இந்த ஆயர்பாடியிலே பெயருக்கு ஏற்றாற்போல் பல பசுமாடுகள் இருந்திருக்கின்றன. அந்த பசுமாடுகளை மேய்ப்பதற்காக சிறுவர்கள் ஓட்டி வரும்போது இப்போது எந்த புத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த புற்றினிடத்தில் ஒரே ஒரு பசு மட்டும் வந்து தன்னுடைய பாலை சுரக்குமாம். அங்கேயே அவற்றை மழையாக பொய்துவிட்டு சென்றுவிடும். இதை தினமும் கவனித்த அந்த சிறுவர்கள் அந்த மாட்டினுடைய சொந்தக்காரரிடமும் அங்கு இருக்கக்கூடிய கிராம மக்களிடமும் இந்த அதிசய நிகழ்ச்சியை சொல்ல அவர்களும் ஆவலோடு அந்த புற்றிலே என்ன இருக்கின்றது என்று பார்க்கலாம், அந்த பசுமாடு ஏன் அங்கே பாலை சொரிய வேண்டும் என்று அந்த பசுமாட்டை ஓட்டிக்கொண்டு வந்தால் அங்கு ஸ்ரீகிருஷ்ணன் அசரீரியாக இவர்களிடத்திலே பேசினான். நான் உள்ளுக்குள்ளே கரிகிருஷ்ணனாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன், நிறைய பாலை இந்த புற்றிலே ஊற்றி என்னை வெளியே வரச் செய்யுங்கள் என்று உத்தரவிட பக்திமயத்தோடு கிருஷ்ண நாமத்தை சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பசும்பாலால் அந்த புற்றை கரைத்து மேலே எழுப்பும் போது அங்கு ஆவல் மிகுதியால் இருக்கக்கூடிய ஒருவர் சற்று சிறிய மண்வெட்டியால் அந்த புற்றில் இருக்கக்கூடிய மண்ணை தள்ள முற்படும் போது அந்த மண்வெட்டி எங்கே தன்னுடைய தலையிலே பட்டுவிடுமோ என்று கிருஷ்ணன் தன்னுடைய தலையை சாய்த்தானாம். அதனால் அவனுடைய தோளிலே சற்று அந்த மண்வெட்டியானது பட்டது. இன்றும் அந்த வடுவானது மூலமூர்த்திக்கு இருப்பதாகவும் அந்த காயம் ஆறுவதற்காக தினமுமே குருவாயூரில் எப்படி கண்ணனுக்கு முழுவதும் சந்தன காப்பாக சாத்துகிறார்களோ அதுபோன்று இந்த தோள்பட்டையில் தினமுமே இவனுக்கு குருவாயூர் கண்ணனாக களபச்சாத்தும் உண்டாம். அவ்வாறு தன்னுடைய தலையை சாய்த்தவாறே எழுந்தவன் அதே கரிகிருஷ்ணனாக இந்த திருக்கோயிலிலே தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த புற்றினிடத்திலேயும் தலையை சாய்த்த ஒரு உருவம், தலையிலே அமிர்த கலசம் என்று சொல்லக்கூடிய பசும்பால், அதற்கு மேல் அழகாக ஒரு பசுமாடானது. இதுவரை நாம் தரிசித்த வேணுகோபாலனுடைய சன்னதிகளிலே பசுமாடானது பகவானுடைய 2 திருவடிகளையும் வளைத்துக் கொண்டிருக்கும். ஆனால்
இங்கு பகவான் மேலே தோன்றும் போது எந்த பசுவானது அவனுக்கு தினமும் பாலை சொரிந்ததோ அதே பசுவே கண்ணனுடைய தலையை வளைத்துக் கொண்டு நமக்கு பகவான் திவ்ய தரிசனத்தை அளித்து விட்டானே என்று பக்தியோடு அவனை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி இந்த ஒரு திருக்கோயிலில் மட்டும் அழகாக நாம் காணக்கூடிய புற்றோடு அமைந்திருக்கக்கூடிய காட்சி. அதனால் இந்த புற்றை நாம் வலம் வந்தோமே ஆனால் நம்முடைய தீராத வியாதிகளானது தீரும் என்பது இங்கு ஒரு முழு நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. இந்த புற்றினுடைய திவ்ய தரிசனத்தோடே நாம் நாராயணீயத்திற்கு திரும்புவோம். பட்டத்ரி கூறினார், குருவாயூரப்பா, ஸ்வாத்ம தத்துவம் விசேஷாத்து, ஞானிகளானவர் தாங்கள் நீ எனக்கு உன்னையே அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள் என்று கூறினார். அப்போது பட்டத்ரியினுடைய கேள்வி, குருவாயூரப்பா, எங்களுக்கு மட்டும் ஞானம் இல்லையா? ஞானமானது ஏற்படுகின்றது. எப்போது ஏற்படுகின்றது? எங்களுக்கு பல காலத்தை கடந்து அனுபவிக்க வேண்டிய சுகங்களை எல்லாம் அனுபவித்து ஆதிசங்கரர் கூறுவார், அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விகீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாகி கிரிகித்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆசா பீண்டம். வயதான காலத்தில் பக்திபாவமானது எங்களுக்கு ஏற்படுகின்றது. அந்த ஞானம் வந்தவுடன் தாயே தந்தை என்றும் தாரமே கலை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விடையார் திரு வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே என்ற பாவத்தோடு நாங்களும் ஞானிகள் ஆக மாட்டோமா என்று எங்களுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படுகின்றதே தவிர, அந்த வைராக்கியமும் எங்களுடைய குடும்ப பாரத்தால் ஏற்பட்ட ஒரு வைராக்கியமே தவிர, குருவாயூரப்பா, நீ நம்பும்படியாக உண்மையான ஞானிகளுக்கு ஏற்பட்ட வைராக்கியம் இல்லை. நீ நாளையாவது நாங்கள் ஞானியாக வரமாட்டோமா, மோட்சத்தை கேட்க மாட்டோமா என்று காத்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் எங்களுக்கு அந்த பக்குவம் வரவில்லை. ஒரு கிராமத்திலே அழகாக ஒரு கதையை கூறுவார்கள். அங்கு பெரிய மகாவிஷ்ணுவனுடைய திருக்கோயில் நின்ற திருக்கோலத்திலே பகவான் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரியவருக்கு 92 வயது. தினமுமே ஆலயத்திற்கு வருவார். அங்கு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்த்து கையை கூப்பி, பெருமாளே, என்னிடத்திலே உனக்கு கருணையே இல்லையா? இந்த உலகத்திலே நான் இருந்து கொண்டு என்ன செய்ய போகின்றேன்? யாருக்காக வாழ வேண்டும்? எனக்கு பக்குவமானது வந்துவிட்டது. ஞானத்தை நான் பெற்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு எனக்கு மோட்சத்தை அளி. உன்னுடைய திருவடிகளிலே என்னை சேர்த்துக்கொள். உனக்கு கருணையே இல்லையா என்று தினமுமே நிறைய பக்தர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சரியான சமயத்திற்கு வந்து உறக்க இந்த பெரியவர் கத்துவாராம். இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். என்னே இவருடைய பக்தி, உயிரை துறந்து மோட்சத்தை பகவானை தைரியமாக கேட்கின்றார்களே என்று அவரை வணங்குவாராம். அங்கு இருக்கக்கூடிய அந்த கோயில் அர்ச்சகருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவருக்கு உண்மையான ஞானம் வந்துவிட்டதா, இல்லை மக்களிடத்திலே தன்னை கவருவதற்காக இவ்வாறு பேசுகிறாரா, இவரை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று அந்த அர்ச்சகர் என்ன செய்தார்? அந்த கோயில் பெருமாள் தான் நீண்டு உயர்ந்த திருமால். அதனால் இவர் வரும்போது பெருமாளுடைய விக்கிரகத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டாராம் இந்த அர்ச்சகர். வழக்கம் போல இவர் வந்தார். என்றைக்கே உன்னுடைய திருவடியிலே என்னை சேர்த்துக் கொள்ளப் போகிறாயோ என்று கதறினார். அப்போது அர்ச்சகர் பெருமாள் போல் குரல் கொடுத்தாராம், பக்தரே, உங்களுடைய ஞானத்தை நான் மெச்சினேன். நானும் ஸ்வாத்ம தத்துவம் விசேஷாகாம், இது போன்ற மோட்சத்தை வேண்டி நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஒருவனாவது வந்தாயே, மிகவும் சந்தோஷம். நாளை நீ ஒரு காரியம் செய். அழகாக ஸ்நானம் செய்துவிட்டு புதிய ஆடைகளை உடித்துக் கொண்டு நாராயண ஜபத்தை செய்து கொண்டு என்னுடைய சன்னதிக்கு கீழ் நேர் என்னுடைய திருவடியை பார்த்தவாறு என்னுடைய சன்னதியினுடைய அருகிலே வந்து நில். உடனே உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுகின்றேன் என்று அர்ச்சகர் குரல் கொடுத்தார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே இந்த கிழவர் பயந்து ஓட ஆரம்பித்தாராம். மறுநாள் அல்ல, இன்று வரை அவர் எங்கு சென்றார் என்றே தெரியவில்லை என்று அழகாக கூறுவார்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது. அவ்வாறு அந்த வைராக்கியம் என்பது ஏற்படுவது சாதாரணமாக வராது. ஆனால் குருவாயூரப்பனான நீயோ அப்படிப்பட்ட ஞானிகளுக்குத்தான் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி விதூஷிஸ்துதி மீதிசி ஸ்வயம் மாம் விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம். சுவாமி தேசிகன் கூறுவார்,
ஏ திருவேங்கடமுடையானே ஸ்ரீனிவாசா, நீயும் சக்கரவர்த்தி, நானும் சக்கரவர்த்தி. நீ எதனால் சக்கரவர்த்தி? உலகத்தை ஆள்பவன், கேட்பதற்கு கேட்பதை கொடுப்பவன் கண்ணன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, நீயே திருவேங்கடமுடையான், அதனால் நீ சக்கரவர்த்தி. நாங்கள் எதில் சக்கரவர்த்தி தெரியுமா? பாபத்தை செய்து செய்து அபராதங்களினாலே அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. நீ குணத்தினால் சக்கரவர்த்தி, நாங்கள் அபராதம் செய்து சக்கரவர்த்தி. அப்போது ஒரு சக்கரவர்த்தியினுடைய திறமை எதனால் வெளிப்படும்? மற்றொருவன் இருந்தால் அவன் பேர் படையெடுத்து அந்த சக்கரவர்த்தியை சிறைபிடித்து அழைத்து வந்தானே, ஆனால் உண்மையான சக்கரவர்த்தியினுடைய வீரமும் பெருமையும் தெரியும். அதனால் திருவேங்கடமுடையானான ஸ்ரீனிவாசா, நீ என்ன செய்ய வேண்டும்? நமக்கு எதிரே ஒத்தன அபராத சக்கரவர்த்தி இருக்கின்றானே, அவனை நாம் வெல்ல வேண்டாமா என்ற மனது உனக்கு ஏன் வரவில்லை? குணச்சக்கரவர்த்தியான நீ என் பேர் போர் தொடுத்து என்னை சிறைபிடித்து நேரே உன்னுடைய காலடியில் அபிமான பங்கமாய், அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நில் பள்ளிக்கட்டிற் கீழே என்று என்னை கட்ட வேண்டாமா என்று ஞானத்துடன் பிரார்த்திக்கிறாராம். என்ன அழகு பாருங்கள்! பகவான் தன்னை வந்து அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை 2 உதாரணங்களை சொல்லி, குணத்திலே சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய நீ பாபத்திலே சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய என் மீது போர் தொடுத்து என்னை நீ நேரே கொண்டு உன்னுடைய ஊரிலே கட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்களே, அதுதான் ஞானிகளுடைய ஒரு பெரிய வைராக்கியம். அதற்கு ஞான பரிபாகம் என்று பெயராம். அந்த ஞான பரிபாகத்தை நாங்கள் அடைய வேண்டுமானால் குருவாயூரப்பா, நீ தயாராக இருக்கின்றாய். ஆனால் ஞானிகளுக்குண்டான பக்குவம் எங்களுக்கு வருவதற்கு உன்னுடைய திவ்ய தரிசனமானது கை கொடுக்க வேண்டும். உன்னுடைய தாரமான ஒரு அமிர்தத்தை, உன்னுடைய திவ்ய பெருமைகளை தொய்யுச்சைராரமல்தி பிரதிபத மதுரே சேதனாஸ்பீதபாக்யாக தொல்சே ஆத்மா ராமே ஏவேத்யதுல குணகணாதார சௌரே நமஸ்தே. அருமையான ஒரு பதத்தை குருவாயூரப்பனை இட்டு அழைத்து, நீ ஆத்மாராமன், நாங்களும் ஆத்மாராமர்கள். ஆத்மாராமன் என்பதற்கு பொருள் என்ன? உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மயேவ ஆராமகா ஏஷாம் தே என்று தங்களுக்காக எதையுமே வேண்டாதவர்கள், அப்படிப்பட்ட ஆத்மாராமனாக நாங்கள் இருக்கின்றோம். நீ எங்களுக்கு அனைத்தையும் அளிக்கக்கூடிய ஆத்மராமனாக இருக்க வேண்டும் என்று அதனுடைய ஒரு பொருளை குருவாயூரப்பனிடத்திலே பட்டத்திரி விவரமாக அவனும் தலையசைக்க சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதனுடைய விவரத்தை நாம் அடுத்த பகுதியிலே கேட்கலாம்.